7ஆம் தேதி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள், திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் முதல்வர் விஜய். 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. திராவிட இயக்க முன்னோடி இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளில் புகழ் வணக்கம் செலுத்துவதாக பதிவிட்டார் முதல்வர் விஜய். சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த திவான் பகதூர் திராவிட மணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது மரியாதையையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். கல்வி, சுயமரியாதை, சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக அவர் ஏற்றிய ஒளி விளக்கு தலைமுறைகளை கடந்து நம்மை வழிநடத்தும் நிலையான பேரொளியாக திகழ்கிறது. அவரது உயரிய லட்சியங்களை போற்றியும் பின்பற்றியும் சமத்துவமும் மனிதநேயமும் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம் என தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் பிறந்த நாளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர். உங்கள் பெயரை எதிரொலிக்கும் ஒவ்வொரு ஆரவாரமான விசில் சத்தம் முதல் நீங்கள் உத்வேகம் அளித்துக் கொண்டிருக்கும் எண்ணற்ற இதயங்கள் வரை உங்களது இந்த வரலாற்று பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு உணர்வோடு பிரிக்க முடியாத ஓர் அங்கமாக கலந்துள்ளது. நமது கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனிக்கு மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். கிரிக்கெட் உலகில் நீங்கள் படைத்த அசாத்திய சாதனைகளும் அமைதியான தலைமை பண்பும் எளிமையான குணமும் தலைமுறைகளை கடந்து முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றன. நீங்கள் நல்ல உடல்நலத்தையும் மகிழ்ச்சியையும் தொடர் வெற்றிகளையும் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ உளமாற வாழ்த்துகிறோம். உங்களுக்கான விசில் ஒலிகள் இன்னும் ஓங்கி ஒலிக்கட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். முற்றிலும் ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வர இருப்பதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணைய வழியில் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்து பதிவு செய்யும் வசதியான வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை 17/8/2026 முதல் அமலுக்கு கொண்டுவரப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அண்ணன் முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையில் ஆன்லைன்லயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதுல வராது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றது, ஃபர்ஸ்ட் பிளாட் ரெஜிஸ்டர் பண்றதும், அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும், இது அத்தனையும் முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரில கூட பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாள்ல அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்கிறோம். ஸோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டிய கிரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம். இப்ப இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லாகின் ஐடி கொடுக்கற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்க போறோம். அதுல ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமா அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு queries இருக்குன்னா, எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது queries இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அதுல கொரி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாள்ல பதில் அளிச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான். கரூரில் காவல்துறையை வைத்து திமுக அரசு மக்களை கொன்றதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து சிபிஐயிடம் முறையிட்டிருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடந்த 2ஆம் தேதி பேசிய பொது பேச்சு கரூர் நெரிசல் விபத்து வழக்கின் முக்கிய சாட்சிகளை பாதிக்கும் வகையிலும்
நடைபெற்று வரும் விசாரணையில் தலையிடும் முயற்சியாகவும் இருப்பதால் அது குறித்து தனி வழக்கு பதிவு செய்து அதன் விவரத்தை சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ள மேற்பார்வை குழுவிடம் தெரிவிக்க வேண்டும் என அவர் அளித்த புகாரில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் கரூருக்கு மேற்கொள்ளவுள்ள பயணத்தையும், உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்படவுள்ள நிதியுதவி, கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அல்லது பிற அரசு நலன்கள் தொடர்பான நடவடிக்கைகளையும் சிபிஐ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க வேண்டும் என திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முதல்வர் கரூருக்கு செல்வதில் திமுகவுக்கு என்ன பயம் என கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார். முதல்வர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கு உரிமை இருக்கிறது. முதல்வரிடம் கரூர் மக்கள் என்ன சொல்லிவிடுவார்கள் என இவர்கள் பயப்படுகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் கரூருக்கு போறான்னு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்க திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்ல கரூர் ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் செல்றது என்ன பிரச்சனை? ஸோ அது ஏன் இவங்க முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்கிறாங்க? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமா நடக்குது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியும் இதுவரை இருவரும் ஆஜராகவில்லை. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே அவரது சகோதரர் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதியம் உயர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 14,340 ரூபாய் 17,925 ஊதிய உயர்வாக வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 15,530 ரூபாய் 19,413 உயர்த்தப்படும். சூப்பர்வைசர்களுக்கு ரூபாய் 17,850 ரூபாய் 22,313 ஊதியம் உயர்த்தப்படுகிறது. இஎஸ்ஐ மருத்துவ வசதியும் கொடுக்கப்பட உள்ளது. அதாவது ஊழியர்களுக்காக 110.74 கோடி ரூபாய் ஊதியத்திற்காக கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ரூபாய் 573.72 கோடி ஊதியத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறையில் இதுவரை இப்படி ஒரு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதே கிடையாது. இனி அவர்கள் 10 ரூபாய் காரணத்தை சொல்லக்கூடாது. பாட்டிலுக்கு ரூபாய் 10 வாங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு. அதை கட் பண்ணி 2000 ரூபாயா கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊதிய உயர்வு தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் அவங்களோட அந்த பிரச்சனைகளை கனிவோடு அவர் கேட்டு அதுக்கு முறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அதாவது அந்த உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த துறையில் இந்த அளவுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதே கிடையாது. 110.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் 74 கோடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இஎஸ்ஐ. எங்களுக்கு மெடிக்கலுக்கு எங்களுக்கும் சரி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி மருத்துவ செலவுகள் இருக்குது, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கான காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அந்த காரணங்கள் சொல்லாமல்
அவங்க வந்து நிச்சயம் சட்டத்திற்கு உட்பட்டு எம்ஆர்பிக்குள்ளே இருக்கிற அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கழகத்தில் அறிவிக்கப்பட்ட 5 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. புதிய பஸ்கள் வாங்குவது, பல்வேறு உபகரணங்கள் கொள்முதல், டயர்கள் கொள்முதல் செய்வது, மினி பஸ்களுக்கு கூடு கட்டும் பணிகள் உட்பட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.